நான் அவ்வளவு சொல்லியும் நீ இப்படி பண்ணிருக்கனா? இல்ல என்ன பண்ண, நான் என்ன பண்ணேன்? உனக்கு நாங்க இன்னும் நியூஸ் எல்லாம் போடலையே, எதுவுமே கிடையாது. அக்கறை இல்ல, புரியுதா? நான் ஒண்ணு அதுக்கப்புறம் ஒண்ணுமே நாங்க பண்ணலையே. ஹலோ, உன்னை எப்படி தூக்கி நான் என்ன சித்திரவதை பண்றத நீ பாக்குற? உன்னையே லைவ் வீடியோ போட்டு சரி கண்ணு முன்னாடியே உன் பொண்ணை சித்திரவதை பண்றனா? தமிழ் சினிமா தயாரிப்பாளரை ரவுடி ஒருவர் மிரட்டிய ஆடியோதான் இது. கோவையைச் சேர்ந்தவர் சஞ்சய்குமார் ரெட்டி. சினிமா தயாரிப்பாளரான இவர் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பேசஸ் என்ற மலையாள திரைப்படத்தை தயாரித்தார். மார்ச் மாதம் துவங்கிய படப்பிடிப்பு மே மாதம் நிறைவு பெற்றது. சஞ்சய்குமார் ரெட்டி படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளை கேரள மாநிலம் கொச்சினில் உள்ள நிறுவனத்தில் கொடுத்திருந்தார். இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் சஞ்சய்குமார் ரெட்டி தனது மனைவி லாவண்யாவுடன் லண்டனுக்கு புறப்பட்டு சென்றார். அப்போது சஞ்சய்குமார் ரெட்டியின் திரைப்பட நிர்வாகம் மற்றும் அலுவலக மேனேஜராக பணிபுரிந்த தனது தம்பி ரமேஷிடம் பொறுப்புகளை ஒப்படைத்து சென்றார். வேலைகள் எல்லாம் முடிந்து படம் ரிலீஸுக்கு தயாராகி இருக்கும் என்று சஞ்சய்குமார் நினைத்திருந்த நேரத்தில்தான் அவர் இறந்துவிட்டதாக கூறி பேசஸ் திரைப்படத்தை கோவை புதூரைச் சேர்ந்த அங்காளம்மன் பிலிம்ஸ் என்ற நிறுவனத்திற்கு விற்பனை செய்யப்பட்டு சென்சார் பணிகள் முடிந்திருப்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ந்து போன சஞ்சய் விசாரித்த போதுதான் போலியாக இறப்பு சான்றிதழை சமர்ப்பித்து இந்த படத்தை 6 கோடி ரூபாய்க்கு வேறு ஒரு தயாரிப்பாளருக்கு விற்பனை செய்திருப்பதும் அதற்காக 20 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் பெற்றிருப்பதும் தெரிய வந்தது. உடனே இது தொடர்பாக திரைப்பட தயாரிப்பாளர் சஞ்சய்குமார் ரெட்டி கேரள மாநில போலீஸ் டிஜிபிக்கு புகார் அளித்தார். அதன் பேரில் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த நீலேஷ், சாலச்சித்திரம் பிலிம்ஸ் நிறுவன உரிமையாளர் ராஜேஷ், கோவை மாவட்டம் கோவை புதூரைச் சேர்ந்த முருகேசன், திருச்சி மாவட்டம் பொன்மலையைச் சேர்ந்த ஆரோக்கியராஜ் ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நால்வரும் கேரள மாநிலம் எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து கேரள போலீஸ் தனிப்படை கோவை, திருச்சி, சென்னை ஆகிய இடங்களில் தலைமறைவாக உள்ள 4 பேரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சூழலில்தான் சஞ்சய்குமாரை தொடர்பு கொண்ட ரவுடி ஒருவர் கேரளாவில் கொடுத்திருக்கும் புகாரை திரும்ப பெற வேண்டும் என மிரட்டி இருக்கிறார். கேரளால ஒரு எஃப்ஐஆர் போட்டுக்கிறேன் எங்க மேல. எவ்வளவு சொல்லியும் நீ கேட்க மாட்ற. பிரஸ், மீடியா, நியூஸ்னு எல்லாரையும் கூப்பிட்டு நியூஸ் கொடுக்குற. இல்ல கரெக்ட்டுங்க. இப்போ நான் பொண்ணு உயிர் வேணுமா வேணாமா? ஹலோ, நீங்க என்னங்க எங்கிட்ட மோதுங்க. ஏங்க பொண்ணு நான் அது பாவம் சின்ன பிள்ளை படிச்சுட்டு இருக்கு. எதுக்கு நீங்க இப்போ நான் எனக்கும் வாயில பேச வரும், நான் பேசக்கூடாதுன்னு நான் கம்முன்னு இருக்கேன். சொல்லியும் நீ கேட்காம சார் கேரளால கேஸ் குடுக்கறேன்னா உனக்கு குடுக்கறேன்னா ஹலோ இருங்க நீங்க முதல்ல யாருன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நீங்க குடுக்கற கேஸ் குடுக்கறேன்னா நான் சும்மா கொடுக்க கிடையாது. என்னோட படத்தை வந்து நான் இறந்து போனதா டெத் சர்டிஃபிகேட் வாங்கி பவர் ஆஃப் அட்டானி போட்டு அவங்க சென்சாரே பண்ணிட்டாங்க. அவங்க பேருக்கு மாத்திருக்காங்க அங்காளம்மன் மூவிஸ்னு, பிக்சர்ஸ்னு. சரி, இப்போ உங்க பக்கத்துல எப்படி நீங்க உங்க விஷயத்தை பத்தி எல்லாம் பேச ஆனது ஆயிடுச்சு. இருங்க, உங்க பக்கத்துல எப்படி நின்னுட்டான கேட்டு பேசு. சஞ்சய்குமார், நீலேஷ், ராஜேஷ், முருகேசன், ஆரோக்கியராஜ் ஆகியோர் மீது புகார் அளித்ததைப் போலவே அவர் மீது குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் பண மோசடி தொடர்பாக முருகேசன் என்பவர் புகார் அளித்திருக்கிறார். 71 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதே 71 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்லி சிவில் கேஸில் 2 வீடு அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதே 71 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்லி சினிமாவும் எடுத்து மாற்றிருக்காங்க. எத்தனை ஒரே அமௌண்ட்டுக்கு சார் மட்டும்தான் இருக்கணும், பதில் மட்டும்தான் அங்க இருந்து வரணும். இருங்க, நான் இங்க என்ன கேள்வி கேட்கிற வேலை எல்லாம் வச்சு கூடாது, புரியுதா? ஒரே அமௌண்ட்டை 3 இடத்துல கேஸ் போட்டு ஃப்ராடு வேலை பண்ணி பணத்தை கொடுத்து எஃப்ஐஆர் எல்லாம் போட்டிருக்கேன். எல்லாமே எங்களுக்கு தெரியும். நாங்க அதெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாமலாம் கிடையாது. அதெல்லாம் விடு. நான் 21ஆம் தேதி எஃப்ஐஆர் போட்டேன். நீங்க 29ஆம் தேதி அவசரமா போய் ஒரே அமௌண்ட்டை 3 இடத்துல நீங்க வந்து கேஸ் கொடுத்துருக்கீங்க. கேரளாவில் கொடுக்கப்பட்டிருக்கும் புகாரை வாபஸ் வாங்கினால் குனியமுத்தூரில் சஞ்சய் மீது கொடுத்திருக்கும் புகாரை வாபஸ் வாங்கி விடுவதாகவும், குனியமுத்தூர் காவல் நிலையத்தைச் சேர்ந்த போலீஸ் ஒருவரை சந்தித்து பேசினால் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து விடுவதாகவும்
அப்படி இல்லை என்றால் குடும்பத்தையே கூண்டோடு கைலாசம் அனுப்பி விடுவதாகவும் ரவுடி மிரட்டி இருக்கிறார். மேல கேஸ கேரளால வாபஸ் வாங்கினா உன் மேல இருக்கிற கேஸ இங்க வாபஸ் வாங்க. இல்ல முடியாது, சரி நான் வாபஸ் வாங்குறேன், அதுக்கு என்ன கேரண்டி கொடுப்பேன்னா சார்? இருங்க, இங்க உயிரோடு இருக்காது. இருங்க, என் பொண்ணு வந்து நீங்கள் என்ன நான் என்ன சொல்கிறது இல்லை. ஏற்கனவே 3-4 தடவை நான் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. பொண்ணுன்னு எல்லாரும் சொல்லிட்டேன். அது படிக்கிற புள்ள, சின்ன பொண்ணு. நான் அதுக்கு இன்னும் பண்ணுச்சு, எந்த தப்பும் பண்ணல. அது நான் எதா இருந்தாலும் மோதுறேன்னா எங்கிட்ட மோதுங்க, ஆம்பளையெல்லாம், அவ்வளோதான். நான் யாருன்னு தெரியணுமா? இல்ல உன் பொண்ணு எங்க இருக்குதுன்னு தெரியணுமா? உட்காந்த இடத்துல இருந்தே தூக்குவேன், பாக்குறியா? இருங்க, நீங்க எதுக்கு எடுத்தாலும் நீங்க வந்து விஷயத்துக்கு வாங்க. நம்ம என்ன கண்ணு முன்னாடி உட்கார்ந்து இருக்கா உன் பொண்ணு, தூக்கி காட்டுமா? யார வாபஸ் வாங்குற நீ? வாங்குறேன் சார். அப்ப இங்க வந்து நீங்க எனக்கு நல்லது பண்ணுவீங்கன்னு எப்படி கேரண்டி கொடுக்குறீங்க? அத நான் முடிச்சு கொடுக்குறேன் உனக்கு. இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச வைக்கிறேன் உன்னை. இங்க நெப்போலியன் தெரியும்ல உனக்கு? நெப்போலியனா? எந்த ஸ்டேஷன்? ஆமா, நெப்போலியன் போலீஸ் ஸ்டேஷன். நெப்போலியன் இல்ல, நீங்க அதிலே தப்பு சொல்றீங்க. அவர் பாஸ்கர் தானே இப்ப இன்ஸ்பெக்டர். அவர் எப்படி யாரு நெப்போலியன்? அது யாரு? இன்ஸ்பெக்டர் பாஸ்கர். பாஸ்கர் இருந்தாரு, ஓகேவா? ஆனா நெப்போலியன் எல்லாம் முடிச்சு கொடுப்பாரு நம்மளுக்கு கூட இருந்து. நம்மால் தான் அவரு. நான் இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன், சொல்றத மட்டும் நீ கேட்காம எஃப்ஐஆர் போடுவேன், உள்ள தள்ளுவேன் சொல்லி நின்றேன்னு வச்சுக்கோ. இருங்க சார், நான் என்னோட எஃப்ஐஆர் போடுவோம் நாங்க. என்னங்க? உன் மேல போட்ட எஃப்ஐஆர் உன் பொண்ணு மேல போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதெல்லாம் பாவம். சரி, நீங்க என்னமோ பண்ணுங்க சார். நான் இப்போ ஃபேமிலியை காப்பாத்திக்க ட்ரை பண்ணு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சஞ்சய் குமார் மோசடி தொடர்பான செய்தி மீடியாக்களில் வெளியானது. இதனால் ஆத்திரமடைந்த ரவுடி மீண்டும் சஞ்சய் குமாரை தொடர்பு கொண்டு மிரட்டி இருக்கிறார். எவ்வளவு சொல்லியும் நீ நியூஸ் போட்டிருக்க, உனக்கு எவ்வளவு திமிரு கொண்டா? ஹலோ, மரியாதையா பேசு. ரொம்ப நீங்க உனக்கு என்னடா மரியாதை? நீ பண்ண வேண்டியது நீ பண்ணிட்ட. இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி காட்டுறேன்டா உனக்கு. நான் அவ்வளவு சொல்லியும் நீ இப்படி பண்ணிருக்கனா? என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? உனக்கு நாங்க இன்னும் நியூஸ் எல்லாம் போடலையே, எதுவுமே கிடையாது. அக்கறை இல்ல, புரியுதா? நான் ஒண்ணு அதுக்கப்புறம் ஒண்ணுமே நாங்க பண்ணலையே. ஹலோ, உன்னை எப்படி தூக்கி நான் என்ன சித்திரவாதம் பண்றத நீ பாக்குற? உன்னையே லைவ் வீடியோ போட்டு சரி கண்ணு முன்னாடியே உன் பொண்ணை சித்திரவாதம் பண்றனா? சஞ்சய் குமார் தான் வெளிநாட்டில் இருப்பதாகவும் உடனே வழக்கை வாபஸ் வாங்க முடியாது என ரவுடியிடம் கூறியிருக்கிறார். ஆனால் எதிர்முறையில் பேசிய ரவுடியோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வழக்கை திரும்ப பெறச் சொல்லி மிரட்டலை தொடர்ந்திருக்கிறார். நீ காம்ப்ரமைஸ் ஆனா மட்டும்தான் உன்னால தப்பிக்க முடியும். வக்கீல் என்னோட அட்வொகேட் தான் வருவாரு, நான் வர முடியாது. என்னோட அட்வொகேட் தாங்க வருவாங்க, நாங்க வரவே முடியாது. அவன் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நானு. நீ வரணும். நீ வந்து 1 மணி நேரத்துக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகணும். இல்லன்னா உன் குடும்பத்தை கூண்டோட தூக்கி கைலாசத்துக்கு அமுச்சு விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஐயோ அம்மானு கதறினாலும் ஊண்டு புறண்டாலும் எவனும் வரமாட்டான். அடுத்த 1 ஹவர்ல அந்த நீ சொல்ற ப்ரொசீஜரை 1 ஹவர்ல பண்ணி காட்டுற. 1 ஹவர்ல ஏங்க இதெல்லாம் காமெடி இல்ல. 1 ஹவர் என்னத்தப்பா காமெடியா? இன்னைக்கு வந்து நாம பேசி இது பண்றோம். நான் பண்றேன். எப்படி இருக்கும்னு காட்டா? சரி நான் பண்றேன். தூக்குறேன். இல்ல நீங்க இங்கேயே வச்சு தூக்குறேன், பாக்குறியா? நான் பண்றேங்க. இன்னைக்குள்ள இருங்க, நான் இன்னைக்குள்ள நான் பண்ணி காமெடியா பண்றாங்க இங்க. இல்லைங்க, எதா இருந்தாலும் வக்கீல் வச்சுதாங்க பண்ண முடியும். என்ன நினைச்சுக்கிற? ஹலோ, சரிங்க, நான் பண்றேன். பண்ணுவியோ இல்ல நீ அங்க இருந்து இறங்கி வருவியோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. சரிங்க சார், எனக்கு அடுத்த 1 மணி நேரத்துல எங்க வேலை நடக்கணும். நீ வாபஸ் வாங்குறன்ற நியூஸ் என் காதுக்குள்ள வரணும். சரிங்க சார். ஓகே சரிங்க, நான் பண்றேங்க. நான் உங்களுக்கு கால் பண்றேன். நான் மறுபடியும் கூப்பிடுறேன்.
மகளின் உயிருக்கு ஆபத்து இருப்பதை உணர்ந்த சஞ்சய் இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக போலீஸ் டிஜிபி, கோவை மாவட்ட கலெக்டர், கேரள டிஜிபி, பாலரிவட்டம் போலீஸ் ஸ்டேஷன் ஆகியோருக்கு இமெயில் மூலம் புகார் அனுப்பியுள்ளார். ரவுடியின் மிரட்டல் ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.